أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா அல் கௌசர் அதனுடைய தொடர்ச்சி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சூராவை ஊதிட்டு இன்ஷா அல்லாஹ் உள்ள நம்ம போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانيك هو الأبتر. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபியே, நாம் உமக்கு கௌசரை அருளினோம். எனவே நீர் இறைவனுக்காகவே தொழுவீராக, பலி குர்பானியும் கொடுப்பீராக. திண்ணமாக பகைவன் தான் வேறறிந்தவன் ஆவான். சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாக்குறப்ப முதல் வசனத்தினுடைய விரிவா நம்ம பார்த்தோம். கௌசர் தடாகம்னா என்ன, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில 5 விஷயங்களை தந்திருக்காங்க அல்லாஹ். மற்ற நபிமார்களுக்கு தராத அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கௌசர் தடாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதுல இருந்து நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் மறுமை நாள்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். சோ யாராவது ஒரு சகோதரி உங்களோட கையை தூக்குங்க. சோ கௌசர் தடாகத்தினுடைய சிறப்பு அத பத்தி யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க, அவங்களோட பேரை நான் குறிப்பிடுறேன். இன்ஷா அல்லாஹ் அவங்க ஷார்ட்டா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதுல உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குங்கிறதோ அதுல சொல்லலாம் நீங்க. இன்ஷா அல்லாஹ் கை ரைஸ் பண்ணுங்க. கீழேயே அந்த ஜூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நானே பேரை சொல்லி கூப்பிட்டுமா? ஓகே, சிஸ்டர் மன்சூரா பேகம் சொல்றீங்களா? தெரிஞ்சதை சொல்லுங்க. சிஸ்டர் மன்சூரா பேகம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க சிஸ்டர். கிளாஸ் உள்ளார வந்த டவர் கிடைக்கல. நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு தெரியல. ஓகே, சோ கௌசர் தடாகத்தை பத்தின சிறப்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய சிறப்புகள். அதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சிறப்புகளை நீங்க ஷார்ட்டா சொல்லணும். கௌசர் தடாகம் பாலை விட மென்மையானது. ஓகே. தேனை விட இனிமையானது. ஓகே. அதன் மனம் சிறப்பாக இருக்கும். ஓகே. அது கௌசர் நீர் மைசர் மகதானத்துக்கு வரும் அப்படின்னு. ஓகே, சோ அது எக்ஸாக்ட்டா அந்த கௌசர் தடாகம் எங்க இருக்கு ஆக்சுவலா? சொர்க்கத்துல இருந்து வர்றது. ஓகே, சொர்க்கத்துல இருக்கு. பட் அதனுடைய நீர் மஹ்சர் மைதானத்துல நமக்கு கிடைக்கும். ஓகே, மாஷா அல்லாஹ். சிஸ்டர் ஜாஜஹான் சொல்றீங்களா? மாஷா அல்லாஹ் சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க மியூட் பண்ணிக்கிடுங்க. சிஸ்டர் ஜாஜஹான் சொல்றீங்களா? ஓகே, சிஸ்டர் ரஹ்மத் நிஷா சொல்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கௌசருங்கிறது தடாகங்கிறது சொர்க்கத்துல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆறு. ஓகே. அதனுடைய ஓரங்கள் தங்கத்தாலும் முத்துக்களாலும் ஓரம் அல்லாஹ் அதை சிறப்பாக்கி வச்சிருப்பான். ஓகே. தேனை விடவும் பாலை விடவும் அமிழ்தா இருக்கும். ஓகே. அதோட முத்துக்களாலும் ஒரு மனம் வீசும். அந்த இதோட பகுதி முத்துக்களுடன் மனத்து ஒரு பகுதி இருக்கும். ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட போகும்போது அந்த மனம் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மனம் வீசுனுச்சு. அந்த மனம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நறுமணம் மிக்கதா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சிஸ்டர் கத்தீஜா பானு சொல்றீங்களா? இந்த கௌசர் தடாகம் யாருக்காக பரிசாக வழங்கப்பட்டது? யாருக்கு பரிசாக வழங்கப்பட்டது? எதற்காக வழங்கப்பட்டது?
அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். கேள்வி இதுதானா? ஆமா, கேள்வி இதுதான். யாருக்கு கௌசர் தடாகம் வழங்கப்பட்டது, எதற்காக வழங்கப்பட்டது? இல்ல சிஸ்டர், எனக்கு ஆன்சர் தெரியாது. ஓகே சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் பத்ருநிஷா சொல்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், நான் ஜாஜஹான் பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இல்ல, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க தானே, இல்ல இப்பதான் சொல்றீங்களா? இப்பதான் சொல்றேன் சிஸ்டர். ஓகே சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். நீங்க கூப்பிட்டீங்க. ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. நபி அவர்களுக்காக பரிசாக அல்லாஹ் வழங்கப்பட்டது சிஸ்டர். ஓகே, எதற்காக? அவங்க செஞ்ச நன்மை எல்லாத்துக்காகவும். அவங்க வந்து அல்லாஹ் கட்டளையிட்ட அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக அவர்களுக்கு இது பரிசாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது, கௌரவிக்கும் விதமாக. ஓகே, நான் இப்ப கொஸ்டின் முதல்ல கேட்டுறேன். யார் சொல்றீங்கிறது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ், சரிங்களா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 விஷயங்கள் பிரத்யேகமாக வழங்கப்பட்டது. மற்ற எந்த நபிமார்களுக்கும் அது வழங்கப்படல. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 5 பிரத்யேகமான விஷயங்கள் என்ன? யார் சொல்றீங்க சிஸ்டர்? தெரிஞ்சதை சொன்னா போதும், 5 எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, சொல்லுங்க சிஸ்டர் நஸ்ரீன் பேகம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். ரசூலுல்லாஹ்வுக்காக தான் குர்ஆன் இறங்குச்சு, ஸ்பெஷலி அவங்களுக்கு தான் இது. ஓகே, 5 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதுல எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது? ஓகே, எஸ்பெஷலி குர்ஆன் வந்து அவங்களுக்காக தான் வழங்கப்பட்டது. இல்ல எக்ஸெப்ஷனலா. ஓகே, எல்லாருக்கும் ஒவ்வொரு இது வழங்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தௌராத் வேதம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்ஜீல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. எக்ஸெப்ஷனலா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி அந்த சிமிலரா இருக்காது, இவங்களுக்குன்னு தனியா செய்யப்பட்ட கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. சிஸ்டர் நஸ்ரீன் பேகம் கை தூக்கு, நீங்க சொல்றீங்களா? வேற யார் சொல்றீங்க சிஸ்டர்? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். சொல்லுங்க சிஸ்டர். வலைக்கும் சலாம். போருக்கு போகிறதுக்கு வந்து 1 மாசம் தூரம் இருக்கிறத வந்து இது பண்ணி கொடுத்தாங்க அல்லாஹ். ஓகே, வெரி குட். அப்புறம் வந்து ஒட்டகம் கட்ட இடத்தை தவிர்த்து மத்த எல்லா இடமும் தொழு இடமா ஆக்கி கொடுத்தாங்க. ஓகே, அப்ப பனி இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காத அந்த போர் செல்வம் நம்ம நபிக்கு நபிக்கு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்புறம் வந்து எல்லா உம்மத்துக்கான நபி அவங்க கிட்ட. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சோ அதே போல அவங்க வந்து நாளைக்கு நமக்காக பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். எல்லாம் மியூட் பண்ணிக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இன்ன அவுதைனா கல் கௌசர். கௌசர் என்கின்ற தடாகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசாக கொடுத்தான். சோ அந்த தடாகம் எவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படிங்கிறத நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகுப்புல பார்த்தோம். இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதனுடைய தொடர்ச்சியாக கௌசர் வந்து அதாவது எதோட சேர்ந்ததாக இருக்கிறது, கௌசர்ல எதுவும் சேரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாமே மஹ்மூத் சூரா இஸ்ரால 79வது வசனத்துல இத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுது வர சொல்லி கட்டளையிட்டாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கட்டளையிட்ட அந்த ஒரு சிறப்பிற்காக மகாமே மஹ்மூத் என்கின்ற அந்த இடத்த வந்து நாளைக்கு அல்லாஹ் எங்க உயர்த்துவான் அப்படிங்கிறத, மேல வந்து உயர்த்துவான், அந்த கேள்வி கணக்கு நாள்ல வந்து உயர்த்துவான் அப்படிங்கிறத சூரா இஸ்ரால வந்து 79வது அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான், சரிங்களா? சோ கௌசர் தடாகம் என்பது ஃபர்ஸ்ட் முத்துக்களாலும் தங்கத்தாலும் அதோடைய மனம் வந்து மஸ்க்ல இருக்கக்கூடியதாகவும் இருக்கும், பாலை விட வெண்மையாகவும் தேனை விட இனிமையாகவும் இருக்கும். அது வந்து அந்த மறுமையில நிற்கக்கூடிய அந்த தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கும். அது யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக வழங்கப்படவிருக்கின்ற நீராக இருக்குது பார்த்தோம். இப்ப அந்த கௌசர் தடாகத்தோட சேர்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்காமே மஹ்மூத் அப்படிங்கிற ஒரு விஷயம், சரிங்களா? அந்த இடத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு கௌசருடன் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து உயர்த்துவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. கௌசர் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, அது குர்ஆனையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த கௌசர் தடாகம் வந்து எதை வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிலிட்டி டு டூ குட். ஆங்கிலத்துல சொல்லணும்னா, தமிழ்ல வந்து என்னன்னா, நல்லதை செய்யறதுக்கு
தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதை செய்யறதுக்கான அந்த தன்மை உடையதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஷர்ஹு சதுர் அப்படிங்கறத முன்னாடி நம்ம ஒரு சூறால படிச்சிருக்கோம். அலம் நஷ்ரஹ் லக சதுரக். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் தொழுகை, குர்ஆன் ஓதுறது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன மாதிரி செய்யறோம்? ரொம்ப சந்தோஷமா செய்யறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிறைய கிடையாது இல்லைங்களா? ரொம்ப சோம்பலாக, ரொம்ப அசட்டையாக, ரொம்ப கவனக்குறைவாக தான் நம்ம அந்த மாதிரி பண்றோம் இல்லைங்களா? நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆனா அலம் நஷ்ரஹ் லக சதுரக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது என்ன பண்ணுதுன்னா, அவங்க செய்யக்கூடிய அந்த நன்மை என்பது இலகுவையும் அதிகப்படியான சந்தோஷத்தையும் தந்தது. ஏன்னா கௌசர் இதெல்லாம் இணைத்திருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அல்லாஹ் அந்த பரிசை முன்னாடியே சொல்லிட்டான். உங்களுக்கு இந்த கௌசர் தடாகம் அது குர்ஆனை இணைக்கக்கூடியதாக, ஒரு மனுஷன் நல்லது செய்யக்கூடிய தன்மை உடையதாக, மகாமே மஹ்மூதை இணைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த கௌசர் தடாகத்தோட இணைந்து இருக்குது. சோ நம்ம என்ன சொல்றோம்னா, மக்கள் பாத்தீங்கன்னா தொழுவதற்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனிதர்களுக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குளிர்ச்சி என்பது, சந்தோஷம் என்பது எதுல இருக்குது அப்படின்னா, அவர்கள் தொழக்கூடிய தொழுகையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே போல பாத்தீங்கன்னா, வரஃபஅனா லக திக்ரக், அவர்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தாங்க, புகழ்ந்து கொண்டே இருந்தாங்க, அவங்களை பெருமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அப்போ அந்த அவங்க மறந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. சரிங்களா? அப்போ யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பவில்லையோ, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவங்க முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, அதாவது அவங்க முன்னாடி இவங்க புகழக்கூடியவர்களாக இருந்தாங்க. சோ இன்னா அஹுதைனா கல் கௌசர், இந்த கௌசரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதனுடைய அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா முடிவே கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த தடாகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லணும்னா இதுக்கு முடிவு என்பதே என்ன பண்ணாது, வரவே வராது. ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முயற்சி என்பது அவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தது. அவ்வளவு அவர்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களா, ஒரு அடிமையாக இருந்தாங்க. அல்லாஹ் பணித்த அனைத்து காரியங்களையும் செவ்வனே செய்து முடிக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. என்ன படிப்பினை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான அபரிவிதமான நன்மைகளை அள்ளி தருவான். ஆனா தந்துகிட்டே இருக்கான். நமக்கு எல்லாருமே இன்னைக்கு நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன, நான் ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு இது மாத்திரம் நடக்குதுங்கிற இந்த ஒரே கேள்வி எல்லா மனிதர்களுமே கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வினுடைய இந்த கட்டளைகள் நிறைந்த அந்த குர்ஆனினுடைய அர்த்தங்களை ஒவ்வொன்றாக படிக்கும் பொழுது அல்லாஹ் இந்த மனிதர்களுக்காக, அவனுடைய அடிமைகளுக்காக எவ்வளவு விஷயங்களை சுப்ஹானல்லாஹ் நேர்த்தி பண்ணி கொடுத்திருக்கான் இந்த உலகத்துல. ஆனால் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டவர்களாக இன்னமும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறான். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா, நமக்கு அதிகப்படியான நியாமத்துகளை, அருட்கொடைகளை தந்துகிட்டே இருக்கான். ஆனா அதுக்கு நம்ம என்ன பகரமா கொடுக்கணும்? அவனுக்கு அடிபணிந்து நடக்கணும். அடிபணிந்துனா எப்படிங்க? நம்மளுடைய முழு முயற்சியை கொடுக்கணும், நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையானதாக வைக்கணும், நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம செயல்படணும். எல்லாமே அவனுடைய திருப்பொருத்தத்திற்காக தான் நம்ம செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். சோ நாம எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை மட்டும் திருப்திப்படுத்தக்கூடியதாக, அல்லாஹ்விற்கு நேசம் உண்டாக்கக்கூடியதாக தான் இருக்கும். சோ இன்னைக்கு இந்த சூறால இந்த முதல் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கான இந்த கௌசர் தடாகத்தை பரிசா வழங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த முயற்சி, அவங்களுடைய நிறைய தியாகங்கள் இதை பத்தி சொல்றாங்க. அப்ப நம்மகிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், சரி இதை அவங்களுக்கு நான் கொடுத்தேன் இந்த பரிசை, அப்போ நீங்க என்ன செய்யணும்? நம்ம மனிதர்களாகிய நாம நம்மால முடிந்த வரையான முயற்சிகளை நாம செய்ய வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னைக்கு முயற்சி செய்யறோமாங்க அப்படின்னு கேட்டா முடிஞ்சாலும் செய்யறது கிடையாது. அதுக்கான சோர்ஸ் இருக்கும், அதுக்கு தேவையான எல்லா களங்களும் இருக்கும், நேரம் இருக்கும், அதுக்கான ஓய்வு எல்லாமே இருக்கும், அதற்கான தேவையான பொருள்கள் இருக்கும், பேசக்கூடிய திறன் இருக்கும். எல்லாமே இருந்தும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை செய்யாதவர்களாக இருக்கிறோம். சோ நாம் அல்லாஹ்விற்கு கைமாறாக செய்யக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட்
நம்மளுடைய முழு முயற்சியை வந்து போடணும். ஏன்னா நாளைக்கு ஒவ்வொரு நொடிக்குமான கேள்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட கேட்பான். எப்படி இந்த நேரத்தை செலவழிச்ச, என்ன மாதிரி தூய்மையான உள்ளத்தோட நீங்க இருந்தீங்க, எல்லா விஷயங்களும் என்ன நீ திருப்திப்படுத்துவதற்காக செய்தாயா அல்லது மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்தாயா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய முழு நாள் ஒரு நாளை எதற்காக நான் செலவு செய்யறேன், என்கிட்ட என்ன மாதிரியான திறமைகள் இருக்கு, அந்த திறமைய அல்லாஹ்வினுடைய பாதையில நான் எப்படி செலவு செய்யறேன். அது நேரமாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், இல்ல நம்மளுடைய அறிவாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். தாவா பண்ணலாம், இல்ல என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் ஏழ்மையில இருக்கேன், நான் கத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை 4 மக்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சி செய்ய வேண்டும். என்னால முடிந்த வரையான முயற்சியை நான் செய்யணும். எதுவுமே செய்யாம சும்மா கடனுக்கு நான் காலையில எழுந்திரிச்சேன், நான் வாட்டுக்கு வாழ்ந்தேன், சமைச்சேன், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமிச்சேன், ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அமிச்சேன், வந்தாங்க, திருப்பி ரெஸ்ட் டே, வீக்கெண்ட் வெளியில போனோம், அப்புறம் டூர் போனோம், என்ஜாய் பண்ணோம். இதுவல்ல வாழ்க்கை. நாம் வாழ்வதற்கான நோக்கம் என்பது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கிறோமா? இது அதிகமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். ஆனா எவ்வளவு சொன்னாலும் நம்ம கடைசியில சுத்தி ஃபைனலா வந்து நிக்கிற இடம் என்ன தெரியுமா? மனுஷங்களை திருப்திப்படுத்துற மாதிரிதான் வந்து அமையுது. இன்ஷா அல்லாஹ் அதிகமான நம்முடைய துவாக்கள்ல இனிமேல் யா அல்லாஹ் நான் எந்த காரியம் செய்தாலும், நான் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது உன்னை திருப்திப்படுத்தக்கூடியதாக, உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக, உன்னை புகழக்கூடியதாக, உன்னை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக கேட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் உடுத்தக்கூடிய ஆடையாக இருந்தாலும் சரி, உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை மனசுல இன்ஷா அல்லாஹ் நாம் பறித்து கொள்ளலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக மட்டுமே என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்தாங்க, தியாகம் பண்ணாங்க. தன்னுடைய உடல், பொருள், ஆவி, தன்னுடைய மனசாட்சி எதுவுமே அவங்க இது பண்ணல. எவ்வளவு பேர் நோகடிச்சாங்க. ஒரு ஆள் இன்னைக்கு நம்மள வந்து லைட்டா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா பல வருஷம் அதை ஞாபகத்துல வச்சு என்ன இப்படி பேசிட்டாங்க, என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் பொறுத்து கொண்டிருப்பாங்க, தாங்குனாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. சோ இரண்டாவது வசனம் எனவே உம் இறைவனுக்கு நீ தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. சோ ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, யா நபியே நாம் உங்களுக்கு கௌசர் என்கின்ற தடாகத்தை வழங்கினோம். இந்த தடாகம் எவ்வளவு சிறப்பு பெற்றது, ஏன் கொடுத்தோம் அப்படிங்கறத சொல்லிட்டு எனவே சோ நான் இந்த மாதிரி உனக்கு நான் பரிசு கொடுத்திருக்கேன், ஏன்னா நீங்க அதுக்கு தகுதியானவங்களா இருக்கிறீங்க. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள், மேலும் குர்பானியும் கொடுங்க, பலியும் கொடுங்க. ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு கௌசர் என்கின்ற தடாகத்தை வழங்கி இருக்கிறான். சோ தடாகத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா வழங்கி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருக்கானே, எவ்வளவோ நியமத்துல கொடுத்திருக்கானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளும் என்ன பண்ணணும், இறைவனை துதித்து வணங்கி நம்ம என்ன தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன், நீங்க தொழுங்க, நீங்க என்னை வணங்குங்க, லிரப்பிக நீங்க இறைவனாகிய உன்னுடைய இறைவனாகிய உங்களுடைய இறைவனை என்ன பண்ணுங்க, வணங்குங்க. ரொப்பிக்க இந்த இடத்துல லீ அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இந்த லாம் வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டி, அவங்களுடைய அந்த உள்ளத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அல்லாஹ்வை மட்டும் என்ன பண்ணுங்க, வணங்குங்க. ஃபஸல்லி லிரப்பிக. அப்ப அந்த சொல்லி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால் தொழுகை, சலாவை குறிக்குது. சரிங்களா? சோ இந்த இடத்துல சொலா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால் 5 நேர கடமையான தொழுகையை குறிக்கிறது. அதே போல நவாஃபில் தொழுகை தொழுவோம் இல்லைங்களா, நஃபில் தொழுகை, அதையும் குறிக்கிறது. அதே போல ஈத் சலாவையும் குறிக்கிறது. அதே போல சலாத்துல் ஜுமாவையும் குறிக்கிறது. சோ தொழுகையில என்னென்ன வகையெல்லாம் இருக்கிறதோ, மார்க்கத்தில் என்னென்ன எல்லாம் நமக்கு வந்து பணிக்கப்பட்டிருக்கிறதோ, இவை அனைத்தும் இந்த சொலா, ஃபஸல்லி
சொலா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து குறிக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நபியே அதிகமா ஃபர்து தொழுங்க, சுன்னத் தொழுங்க, நவாஃபில் தொழுங்க, ஜும்மாவை விட்டுறாதீங்க, ஈது தொழுங்க, எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா தொழுதுட்டு வாங்க. ரொப்பிக்க. இப்போ சொலா அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது, வன்ஹர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. உங்களுடைய இறைவனை வணங்குங்க, தொழுங்க, அது மாத்திரம் கிடையாது. ஒன்ஹர் என்பது நஹ்ர் அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. நஹ்ர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கான அர்த்தம் ஒட்டகையை வந்து அறுத்து பலியிடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நஹ்ர். சரிங்களா? யூஸ்டு ஃபார் ஸ்லாட்டர் கேமல். ஒரு ஒட்டகையை வந்து அறுத்து பழியிடுவதற்கு வந்து சொல்லக்கூடிய வார்த்தை நஹ்ர். சரிங்களா? சோ ஒன்ஹர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒன்ஹர் அப்படிங்கிறது என்னன்னா தியாகம் பண்றது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிராணியை அறுத்து நீங்க என்ன பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒட்டகம் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஏன் ஒட்டகை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிகவும் மதிப்பு வாய்ந்த, மிகவும் அதிகப்படியான விலை உயர்ந்த ஒரு விலங்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டகை. இந்த பக்கம் அரபு நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான அவங்களோட ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை அதிகமாக இருந்தது, ரொம்ப தக்க கூடியதாக இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகை. சோ ஒன்ஹர். அப்போ நீங்க தொழுதுங்க, அதே போல அல்லாஹ்வை வணங்குங்க, அதே போல பலி பிராணியும் கொடுங்க. இது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக மட்டும். இப்ப நம்ம எல்லாரும் வந்து ஹலாலான முறையில அறுக்கணும், பலியிடணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அறுக்கணும். மற்ற பெயர்களை சொல்லி அறுத்து பலியிட்ட பிராணிகளை புசிக்க கூடாது. சோ இந்த இடத்துல அல்லாஹ் ஸ்பெசிபிக்கா சொல்றான், குறிப்பிட்டு சொல்றான், நீ அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணு, அல்லாஹ்வை தொழு, வணங்கு, மேலும் பலி கொடு. அந்த பலியை யாருக்காக? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய பெயரில் மட்டும் நீ என்ன பண்ணு, கொடு. சோ இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கான். அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நம்ம முன்னாடி பார்த்த வசனங்களே நம்ம அதிகப்படியா பார்த்தது என்ன அப்படின்னா நன்றி செலுத்துறது. முதல்ல நமக்கு யார் நமக்கு உதவி செய்யறாங்களோ, நல்லது செய்யறாங்களோ, அவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டவங்களாக நம்ம இருக்கணும். நன்றியை மறக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகிறது. மனிதர்களுக்கிட்டையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கிராட்டிடியூட ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், தேங்க்ஸ்பா, ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இன்னொன்னு அல்லாஹ்வுக்கு தான் ஃபர்ஸ்ட். சோ மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இங்க இடத்துல மெயினா என்ன சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி உனக்கு மிகப்பெரிய நியாமத்தை கொடுத்திருக்கேன், அருக்கொடையை கொடுத்திருக்கேன், அப்போ எனக்கு நன்றி செலுத்துவதை என்ன பண்ணுங்க நபியே, நீங்கள் அதிகப்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அல்லாஹ்வை எப்பொழுதுமே நினைவு கூர்த்து கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கை முறையாக வாழ்ந்து காட்டினாங்க ஒரு எக்ஸாம்பிளா. ஆனா அவங்கள்ட்டே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க வந்து இந்த மாதிரி நன்றி அதிகமா செலுத்துங்க. எப்படி நன்றி அதிகமா செலுத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிகமாக தொழுவதின் மூலமாக, அதிகமாக தியாகம் செய்வதன் மூலமாக நீங்க உங்களோட நன்றியை காட்டணும். சோ நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றியை காட்டலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தொழுறது. ஃபர்து தொழுகை மாத்திரம் இல்லாம சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், அதே போல வந்து மற்றபடியான எல்லா ஜுமால இருக்கக்கூடிய தொழுகைகள், இது வந்து ஆண்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஈது தொழுகை, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்காமல் இவை தொழுவதின் மூலமாக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, அதிகப்படியாக என்ன பண்ணலாம், நம்ம பிராணிகளை பலி கொடுத்து அல்லாஹ்வுக்கு கொடுக்கலாம். சோ இது வந்து நன்றி செலுத்துவதற்கான ஒரு காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா, அவங்களுடைய இறுதி ஹஜ் பேருரையின் போது பேசிட்டு, அந்த ஹஜ்ஜின் போது அவர்கள் 100 ஒட்டகைகளை பலி கொடுப்பாங்க. சரிங்களா? அதுல 63 ஒட்டகைகளை தன் கையாலவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனி ஆளா நின்று கட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஒட்டகைகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடுத்து, மிச்சத்தை நீங்க கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து சதக்காவா அப்படியே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி ஏழைகளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 63 ஒட்டகைகளிலிருந்து ஒரு துண்டை எடுத்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் போட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க, சதக்கா கொடுத்தாங்க. சரிங்களா? ரொப்பிக்க ஒன்ஹர் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜத்துல் வதாவின் போது அவர்கள் என்ன பண்றாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா மக்காவை வெற்றி கொண்ட பிறகு, சோ அவர்களுக்கு இந்த மார்க்கம் என்பது பூர்த்தியாகி விட்டது. இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமைப்படுத்தி விட்டான். அதுவே அவங்களுக்கு, அவங்க அனுப்பப்பட்டதுக்கான நோக்கம், அவங்களோட பணி என்ன, இந்த தீனை முழுமைப்படுத்துவது, மக்களுக்கு எத்தி வைப்பது, அந்த விஷயத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். புரியுதா?
அப்போ அந்த விஷயத்தை அடைந்து விட்டாங்க. அதுக்கான நன்றி என்ன பண்ணாங்க? அந்த ஹஜ்ஜத்துல் வதாவின் போது 100 ஒட்டகைகளை அவர்கள் அறுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சதக்காவா கொடுத்தாங்க. ஸோ ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஸோ அதிகமாக நாம் என்ன பண்ணணும்? சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக, அதே போல தியாகம், அதாவது பலி பிராணிகளை கொடுக்கக்கூடியவர்களாக, அதே போல தொழுகையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் நம்ம பேர்ல நிறைய பேருக்கு ஃபர்து தொழுகை தொழுகிறதுக்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? போராட்டமா இருக்கு. ரொம்ப பெரிய போராட்டமா இருக்குது இல்லைங்களா? ஸோ இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக கருதப்படவிருக்கிறது. அதனால நம்ம தெளிவான முறையில் இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகையை முழுவதுமாக பூர்த்தியாக கவனத்துடன் நம்ம எந்த ஒரு எண்ணங்களும் சிதறாமல் தொழுகையை முறைப்படி தொடணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஃபிக்குகள் என்ன, எப்படியெல்லாம் தொழணும், என்ன தவறு, என்னென்ன எப்படி கவனத்தோடு இருக்கணும், எந்த சூறாலாம் மெமரைஸ் பண்ணணும், எந்த சூறாவை சொல்றோமோ அதை நம்ம அர்த்தம் புரிஞ்சு சொல்றோமாங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணணும். சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி. இது ஆக்சுவலா இதுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. பட் இருந்தாலும் நான் படிச்சுக்கிட்டு இருக்க விஷயத்துல எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா அதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தால் தான் எனக்கு போடுவான் அந்த ஒரு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் என்ன பண்ணதுன்னா மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசால ஒரு வசனத்துல சொல்றான், நபியே நீங்க ஒரு 2 பேருக்கு இடையில தீர்ப்பு கொடுக்க போறப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தவறான தீர்ப்பை சொல்லணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளதான் நினைப்பாங்க. ஸோ அல்லாஹ் அதை தடுத்து இல்ல இதுதான் சரியான தீர்ப்புங்கிறத குரான்ல கொடுத்துட்டு சொல்லிட்டு அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க நபியா அல்லாஹ் கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன தெரியும்? நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல நபியே நீங்க மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் கிட்ட அப்படிங்கிறத சொன்னாங்க, தௌபா பண்ணுங்கன்னு? என்ன காரணமாக இருக்கும்? சொல்லுங்க சிஸ்டர், யாராவது தோங்க. இன்னைக்கு ஆக்டிவா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், எல்லாரும் இன்டராக்டிவா. மனுஷங்க ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும் அப்படிங்கிறதா சிஸ்டர்? இல்ல, எக்ஸாக்டா யாருக்கா தெரியுங்களா? அவங்களோட தரத்தை உயர்த்துறதுக்காக இல்லை, அவங்க ஆல்ரெடி அவங்களோட தரம் இதுக்கு மேல ஃபுல்லாவே அவங்க உயர்ந்த நிலையில தான் வச்சிருக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எக்ஸாக்டா மன்னிப்பு கேட்கறதும் ஒரு வகையான நன்றி செலுத்துறது தானுங்களே. அப்படியும் வச்சுக்கலாம். பட் எக்ஸாக்டான பாயிண்ட் என்ன? மன்னிப்பு அவங்க எதுவுமே தப்பு செய்யாத ஒரு இவங்க தானே உன்னத நபிங்கிறதுனால அவங்க பின்னாடி வர உம்மத்தினர்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற. எக்ஸாக்ட்லி மாஷா அல்லாஹ். சோ அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கணும். எக்ஸாக்ட்லி ரோல் மாடல். தஸ்லீமா சொன்ன மாதிரி ரோல் மாடல். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு ரோல் மாடல். அவங்கள வச்சுதான் எப்படி இந்த குர்ஆனை பின்பற்றணும், என்ன மாதிரி நடந்துக்கிடணுங்கிறத நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்த அவங்க அல்லாஹ் அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களை ஏன் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அப்படின்னா இது பின்னாடி வரக்கூடிய உம்மத்துக்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கணும். மனசால நான் இந்த தப்பு செய்யணும்னு நினைச்சா கூட அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறத நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க முன்வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ரோல் மாடலா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க சொன்னாங்க. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு இன்ஷா அல்லாஹ். சோ அடுத்து 3வது வசனம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இன்ன ஷானியக நிச்சயமாக உம்முடைய எதிரி. சரிங்களா? இன்ன ஷானியக. ஷானியக அப்படிங்கிறது நிச்சயமாக. இன்ன அப்படின்னா நிச்சயமாக. உம்முடைய எதிரி ஹுவல் அப்தர். அவன் தான் என்ன பண்ணுவான்? வேறறிந்தவன் ஆவான். சரிங்களா? ஷன்ஆன். ஷானியக அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஷன்ஆன். ஷன்ஆன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை நம்ம வெறுக்கிறோம். அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எனக்கு அவங்களை பிடிக்காது, ஐ ஹேட் தட் பர்சன், எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் என்னன்னா ஷன்ஆன். ஷன்ஆன். சரிங்களா? அப்ப ஷானியா அப்படிங்கிறது என்னன்னா எதிரி அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு, ஹேட்ரட், என்மிட்டி, அந்த மாதிரி பிடிக்காத ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவதற்கு சொல்றதுதான் ஷானியா. சரிங்களா? ஷானி அக்க அப்படிங்கிறது என்னன்னா நிச்சயமாக உங்களுடைய எதிரி. அந்த ஷானி அக்க அப்படிங்கிறதுல இருந்து என்னன்னா ஷானன் அப்படிங்கிறதுனா ஒருத்தவங்களை வெறுக்கிறது, இல்ல ஷானி அப்படிங்கிறதுனா எதிரி. சரிங்களா? அப்போ
அவங்களுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னா அது என்னன்னா அது பேரு ஷானியா. சரிங்களா? சோ இன்ன ஷானியக. இப்போ ஒருத்தவங்க பிடிக்கலன்னா யார்? அவங்க நமக்கு எதிரியா தான் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ உன்னுடைய எதிரி யாருடைய எதிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரெல்லாம் உங்களை வெறுக்கிறார்களோ, உங்கள் மீது என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப எதிரித்தன்மை கொண்டிருக்கிறார்களோ, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அவங்க உயிரோடு இருந்து கொண்டிருந்த அந்த காலத்திலும் யாரெல்லாம் அவங்களை வெறுத்தாங்களோ, எதிர்த்தாங்களோ, அவங்களை எதிரியாக நினைத்தார்களோ அவர்களும் மற்றும் பின்னால் வரக்கூடிய, அதாவது இன்று வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், பின்னாடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்திலையும் என்ன பண்றாங்க? ஹுவல் அபுதர், அவர்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? வேறு அறிந்தவர்கள் ஆவார்கள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சித்திரத்தை வரைந்து அவர்களை அவதூறு பரப்பி அவர்களை வந்து தப்பான வார்த்தைகளால் விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன குறிப்பிடுறா? ஹுவல் அப்தர், அவர்கள் அந்த காலத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரசன்ட் இந்த காலத்தில் அவர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக வேறு அறிந்தவர்கள் ஆவார்கள். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அபுதர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு சித்தரிப்பை கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாய்க்கு வந்து அதனுடைய வால் அருந்து விட்டது, அதாவது வால் அருந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு நாயோட வால் அருந்து போச்சு அப்படிங்கிறத பயன்படுத்துறதுக்கான வார்த்தை தான் இந்த அபுதர் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப இன்ன ஷானியக ஹுவல் அபுதர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யார் உங்களை வெறுக்கிறார்களோ, யார் உங்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணப்பட்டது? முழுவதுமாக அவர்கள் வந்து வெட்டப்பட்டவர்கள் ஆவார்கள். கட் ஆஃப். எதுல இருந்து வெட்டப்பட்டவர்கள் அப்படின்னா, எப்படி இந்த நாயினுடைய வால் அதனுடைய உடம்புல இருந்து வெட்டப்படுகிறதோ அதே போல அல் ஹைர், நன்மையான விஷயங்களிலிருந்து அந்த மனிதர்கள் யார், எந்த மனிதர்கள்? யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கிறார்களோ, எதிர்க்கிறார்களோ அவர்கள் வெட்டப்பட்டவர்கள். அனைத்து விதமான நன்மைகளில் இருந்தும் அனைத்து விதமான சந்தோஷங்களில் இருந்தும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வெட்டப்பட்டவர்கள் ஆகிறார்கள். அப்போ யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறை சொல்றாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் இப்னு வை அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து அபுஜஹலை குறிக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இல்ல அபுஜஹலை தான் இது சொல்றாங்க. சோ யாராக இருந்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நபியை வெறுக்கக்கூடியவங்க, எதிர்க்கக்கூடியவங்க யாரோ அவர்கள் வந்து வேற இருந்தவர்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் காசிம் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுடைய ஆண் குழந்தைகள் அனைவரும் இறந்து விடுகிறார்கள். அதுல காசிம் அவங்க வந்து இறந்து போகக்கூடிய அந்த தருவாயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாரிசினுடைய முடிவு என்பது வந்து விட்டது. ஆண் குழந்தைகளை தான் வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எல்லா ஆண் குழந்தைகளுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா இறந்துடுறாங்க. இறுதியாக இருக்கக்கூடிய இந்த காசிம் அப்படிங்கிற அந்த மகனும் இறந்து விடுகிறார். அதனுடைய அவங்களுடைய அந்த வாரிசுங்கிற அந்த இது வந்து முடிவுக்கு வந்தது. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு இதுக்கு முடிவு வந்துச்சுன்னா அபுதர் அவர் வந்து அவ்வளவுதான் வாரிசு இல்லாத வேற இருந்து போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அவதூறை என்ன பண்ணுவாங்கன்னா பரப்புனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பரப்புனாங்க அவங்க மீது. பாரு, அவங்களோட மகன் இருந்த ஒரு ஆளும் போயாச்சு. அவங்க வந்து பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் உயிரோட என்ன பண்ணாங்க? மண்ணுக்குள்ள புதைக்கக்கூடிய சமுதாயமா இருந்தாங்க. ஆண் பிள்ளைகளை தான் வந்து மதிச்சு அவங்கதான் தன்னோட வாரிசுன்னு சொல்லி ரொம்ப பெருமை கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த சமுதாயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? எப்படி இருந்தாங்க? அப்போ அவங்களுடைய மகன் இறந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து உனக்கு அவ்வளவுதான், உன்னுடைய இது முடிஞ்சிருச்சு, உனக்கு வாரிசே கிடையாது, நீ வந்து வேற இருந்தவன் அப்படிங்கிறத அந்த எதிரிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த உன்னுடைய உன்னுடைய எதிரிகள் தான் என்ன பண்றாங்க? வேற அறிந்தவர்களாக இருக்கிறார்களே தவிர நீங்க கிடையாது. ஓ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? நீங்க கிடையாது. யார் உங்களை எதிர்க்கிறார்களோ, யார் உங்களை வெறுக்கிறார்களோ அவர்கள் தான் வேறு இருந்தவர்கள். இப்ப இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுங்கிறது ஒரு மனுஷன் மேல வெறுப்பு இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பரப்புவாங்க. அப்படி இப்படி யாராவது ஒருத்தவங்க நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் நமக்கு அது தப்பாதான் தெரியும் இல்லைங்களா? சோ அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து இவ்வளவு நல்ல விஷயங்களையும் அவங்க மறந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. சோ அல்லாஹ் அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக
அவர்கள் தான் வேற இருந்தவர்களை தவிர நீர் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதிகப்படியான சஹாபாக்கள், நீங்க நம்ம சொல்லலாம் ஆண் பிள்ளைங்களை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கே இருக்கும். அதுலயே அல்லாஹ் வந்து ஒரு ஹிக்மத்தை வச்சிருக்கான். இன்னைக்கு அலி ரலியல்லாஹு அவங்களோட பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா நிறைய ஒரு குரூப்பே பிரிஞ்சாங்க, ஹாரிஜியாக்கள் நிறைய பேர் பிரிஞ்சாங்க. ஒரு நிமிஷம். நிறைய பேர் பிரிஞ்சாங்க. ஏன் அப்படின்னா எப்படி வந்து அலி ரலியல்லாஹு அவங்க வந்து அவங்கதான் ரொம்ப நெருங்கிய ரத்த சொந்தம், அவங்க தானே அடுத்த ஹலீஃபாவா வந்திருக்கணும், அவங்க தானே நபிக்கு பிறகு வந்திருக்கணும், எதுக்கு அபூபக்கர் வந்தாங்க, எதுக்கு உமர் வந்தாங்க, எதுக்கு உஸ்மான் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளே ஆரம்பிச்சுது. அப்போ உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலைமுறை அடுத்தடுத்து இவங்கதான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துரும். அது அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த ஹிக்மத்து, இல்லைங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயமே என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான் ஹலீஃபாவாக இருந்து அந்த இதை அவங்கள ஆட்சி செய்யணும். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்குதான்னு கேட்டா அது இல்ல, அது வேற விஷயம். சோ இந்த இடத்துல அவங்க அப்படி செஞ்சதுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக என்ன பண்றாங்க, அல்லாஹ் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது, இப்ப நம்ம ஆண் குழந்தை இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் எத்தனை பேரு அவங்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி நடந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. அவங்களை எப்படி கண்ணியப்படுத்தினாங்க, அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்தாங்க, அவர்கள் எந்த திட்டத்தை எல்லாம் போடுகிறார்களோ அந்த திட்டத்திற்கு எல்லாம் உடனிருந்து உதவி செய்தவர்கள் யாரு, சஹாபாக்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த சஹாபாக்களுடைய விஷயங்களை படிப்பினைகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவங்க எப்படி வந்து நபிக்கு கட்டுப்பட்டாங்க, எப்படி பின்பற்றினாங்க, அவங்களுடைய எதிரிகள் யார் யாரு, அவங்களுடைய பெயர்கள் கூட என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? சோ யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கிறார்களோ இன்று வரை அவர்கள் என்ன சொல்றாங்களா, இன்ன ஷானியக ஹுவல் அபுதர், அவர்கள் வேறறிந்தவர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிட்டாது, அவர்களுக்கு அழிவு என்பதே கிட்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல சூரா முஹம்மதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அருளி இருக்கிறானோ அதை அவர்கள் என்ன பண்றாங்க, வெறுக்கிறாங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால் அவர்களுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாழாக்கி விட்டான். சோ யாரெல்லாம் அவர்களுடைய அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை வெறுக்கிறார்களோ அவர்கள் என்ன, அபுதர், அவர்கள் என்ன பண்ணாங்க, அழிந்து விட்டார்கள், அவர்களுக்கு நன்மை என்பதே கிடையாது. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க அதிகமா நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கௌசர் அப்படிங்கிற தடாகத்தை கொடுத்திருக்கான், உங்களுக்கு நிறைய அடுத்தவங்களுக்கு கொடுக்காத விஷயங்களை கொடுத்திருக்கான். சோ நீங்க ரொம்ப அதிகப்படியாக நன்றி செலுத்துங்க, தொழுங்க. எப்படி நீங்க தொழுங்க, நீங்க அதே போல வணங்குங்க, அதே மாதிரி நிறைய தியாகங்கள் பலி பிராணிகளை கொடுங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். குர்ஆனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு அருக்கொடையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதன் மூலமாகவும் அதை நம்ம வந்து வாசிப்பதன் மூலமாகவும் அதை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாகவும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கும் இந்த படிப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அவர்களுக்கு கற்பனைக்கு எட்டாத பரிசை கொடுத்திருக்காங்க, நமக்கும் கற்பனைக்கு எட்டாத பரிசு தான் நம்மளுடைய இது பாக்குறப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்துக்கெல்லாம் நம்ம எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு சிறப்பா வச்சிருக்காங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். யோசித்து பார்த்தா என்ன தப்புன்னு கிடையாது, எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கோம். பேசுறதுல இருந்து, பாவனையில இருந்து, நம்ம நடந்துகிட்டு இருக்க முறையில இருந்து, கட்டுப்படுவதில இருந்து, குழந்தைகள் வளர்ப்பதில இருந்து, தாய் தகப்பன் கிட்ட நடந்துக்கிறதுல இருந்து, சக மனிதர்களோட நம்ம பழகுவதில இருந்து, புறம் பேசாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறதுல இருந்து, பொய் பேசாம இருக்கிறோமா, மனிதர்களுக்காக பெருமையாக நடக்காம இருக்கிறோமா, இந்த உலக லாபத்திற்காக ஹலாலான முறையில வாழ்றோமா, ஹராமான முறையில வாழ்றோமான்னு தெரியல. சோ எவ்வளவோ விதமான தவறுகள் நம்ம என்ன பண்றோம், நம்ம அறியாமல் நாம் செய்து கொண்டேதான் இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியான இஸ்திக்ஃபார் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன், நம்மள அறியாமலே அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்களே செஞ்சு காட்டுறாங்க. எதுக்கு, ரோல் மாடல் பண்ணுங்க, நீங்க பண்ணுனாதான் உங்களுடைய பாவங்கள். நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியல. ஏன், குர்ஆனை முழுசா நம்ம இது வரைக்கும் அர்த்தம் பார்க்கல, எது சரி எது தவறுங்கிறது தெரியல. இன்னைக்கு சூரா நிசாவோட தஃப்சீரை நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ உட்காந்து. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன ஒரு தோபா அப்படிங்கிற ஒரு நபரனுடைய ஒரு சம்பவத்தை வச்சு எவ்வளவு படிப்பினைகள் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு பாக்குறப்ப பிரமிப்பா இருந்தது எனக்கு. சோ அதான் அது பாக்குறப்போ இதெல்லாம் கூட ஒரு சின்ன பாவமா அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. ஓ இதெல்லாம் அல்லாஹ் வந்து பாவமா இது பண்ணுவானா
அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்களை நுணுக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்காங்க. அதனால தினம் தினம் மனிதர்களாகிய நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னா, தொழுவதன் மூலமாகவும் அதே போல குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, குர்ஆனை அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக நமக்கு கொடுத்தானோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சரிங்களா? அதே போல அதிக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். அவங்களுக்கு நம்ம கண்ணியத்தை வழங்கணும். எப்படி வழங்கணும்? அல்லாஹ்வுக்கு மேல வச்சு புகழ்ந்து மௌலூத் ஓதி அவங்க பிறந்த நாளை கொண்டாடி அவங்களுடைய இறந்த நாளை சோகமா இது பண்ணி அப்படி கிடையாது. அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் நமக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அவற்றை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் கௌசர் தடாகத்திலிருந்து அதிகப்படியான நீரை வாங்கி குடித்தவர்களாக நல்ல முறையில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக, சொர்க்கத்தில் சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இலகுவாக கடக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக, கந்தாரா என்கின்ற அந்த பாலத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உறுதியால் அவனுடைய அருளால் எந்த ஒரு பாவம் செய்யாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் சொர்க்கத்தில் மிக வேகமாக உயர்ந்த அந்தஸ்துடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடிய பாக்கியசாலிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த பெண்மணிகளாகிய நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.